மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மெயின் ஸ்டோர் லாக் தான் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. பாங்க 2 தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பஸ்ஸு தான், அதே பஸ்ஸு தான். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் எல்லாருக்கும். வரவேற்பில் இந்த சிங்கர் இருக்குது. அந்த டூரில் போய் எஜிப்ஷனில் வரவேற்பறையில் சிங்கர் தான் இருக்கும். இப்போ இவர் பேசுகிறத ஃபுல்லாக மெயின்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்வார், கேளுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவர் தான் திவான் பகதூர் ஜம்பலிங்கம் முதலியார். இவர் தான் நெய்வேலி உருவாக காரணமாக இருந்தவர். அவருடைய லேண்டில் வந்து அவர் போர்வெல் போடும்போது பிளாக் லே கிடைச்சது. அதன் பிறகு 1962 தர்மல் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சி 2011 நவரத்ன அந்தஸ்து பெற்றது என்எல்சி நிறுவனம். அதுக்கப்புறம் அஸ்வின்சா, தூத்துக்குடி, ஜார்க்கண்ட் NPPL. மக்களை கேட்டிங்களா? இந்த மேப்பு வந்து எங்கெங்கே கறி அனுப்புகிறாங்கன்னு தான், கரண்ட் அனுப்புகிறாங்கன்னு தான் இந்த மேப்பில் உள்ளது. அப்புறம் இது வந்து மெயின்ஸ் வந்து அந்த பஸ் மெயின்ஸ் எப்படின்ட்டு ஒரு சின்ன மெயின் 1A வந்து ஓவர்வியூ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். மெயின்ஸ் 1 ஓவர்வியூ ஃபுல்லாக இது இப்படி தான் இருக்கும். மெயின்ஸ் 1 அது சின்ன கண்ணாடி கூண்டில் அழகாக லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. சாட்டர்டே சண்டே 2 நாள் 10லேருந்து 2 மணி வரைக்கும். இதுதான் பாருங்கள் கறி வெட்டுற மிஷினு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த மிஷின் தான் கறி வெட்டு. இது மாதிரி மிஷின் தான். இது மாடலுக்கு வச்சுருக்காங்க. இது மற்ற மிஷின்லாம் வெயிட் தூக்குறது, மண் அள்ளுறது, பொக்லைன் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் மாடலுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாடலில் தான் இருக்கும் ஒரிஜினல் மிஷினு. அதே மாடலில் வச்சுருக்காங்க, மாடலாக வச்சு. அதாவது ஷோவில் எஜிப்ஷனில் வச்சுருக்காங்க. இப்போ எஜிப்ஷன் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம. மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தாச்சு. இது அதோட இன்ஜின்கள், உபயோகப்படுத்துகிற இன்ஜின்கள் தான். இது இயந்திரம் தான். இதெல்லாம் சேஃப்டி பண்ணி எஜிப்ஷனுக்காக வச்சுருக்காங்க, கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் எல்லாம் நல்லா உத்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதோட அதில் எழுதியிருக்கிறத படித்தாலே உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றையும் அழகாக பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மிஷின், அந்த இன்ஜின், அது மாதிரி உள்ள முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இயந்திரமும் முக்கியமானது, அதனால தான் பாதுகாத்து வச்சுருக்காங்க. வரவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படின்னு இதான் அவங்களுக்கு கொடுத்த அவார்டு. இதை பாதுகாத்து எஜிப்ஷன் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அந்த மிஷின்லாம் வச்சு பாதுகாத்து அது கொடுத்த அவார்டு தான் அது. இப்படி தான் அந்த மிஷின் அளவு எடுக்கிறது அதெல்லாம் பாருங்கள். TPS ஒன்று NLCன்னு போட்டிருக்கு பாருங்கள். வந்து பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல் வீடியோ தான். இதுதான் அந்த அவார்டு. நீங்களே மெயின்ஸ் யார் வேணால் வந்து பார்க்கலாம். 50 ரூபா தான். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 10 மணிலேருந்து காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீ. இது வந்து பாருங்கள் ஓவர் மெயின்ஸ் 1 இப்படி தான் இருக்கும். கண்ணாடி குண்டில் வச்சுருக்காங்க பாருங்கள், ஷோகேஸ் மாதிரி. இதுதான் மெயின்ஸ். இப்படி தான் இப்படி தான் இருக்குது மெயின்ஸ். அழகாக ஷோகேஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக. இது வந்து அந்த மெயின்ஸ் திறந்தப்போ அந்த மெயின்ஸுக்கு வந்த தலைவங்க ஃபோட்டோவெல்லாம் ஒரு ஆல்பம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், கண்காட்சி மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க எந்தெந்த இது வந்து மார்பிள்ஸ், எங்கெங்கே எந்தெந்த ஊரில் மார்பிள்ஸ் கிடைக்கிதோ அதெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மார்பிள்ஸ் ஃபேமஸில் கலர்லாம் எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். அந்தந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. கிரைனைட் போட்டிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒன்றும் டைல்ஸ் கிடையாது, மார்பிள்ஸ், கிரைனைட். காண கிடைக்காத பொக்கிஷங்கள். இந்த வீடியோவை பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு பொருளும் தோண்ட ஒவ்வொரு பொருள் கிடைக்கல, அதை எடுத்து சேஃப்டி பண்ணி வைப்பாங்க. அப்படி தான் இந்த கண்காட்சி. மெயின்ஸ் வந்து மண் வெட்டுறப்ப, கறி எடுக்கிறப்ப அதில் நிறைய பொருள் கிடக்கும். அந்த பொருளெல்லாம் சேமித்து வச்சு தான் கண்காட்சியில் வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், கறி பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை தொட்டால் உடஞ்சிரும். இன்னொரு காட்டுவாங்க பாருங்கள், அதை தொட்டால் உடையாது, கல்லாயிடுச்சு அது. இதோ பாருங்கள், இதை தொட்டால் உடையாது, கல் மாதிரி இருக்கும். அது பதப்படுத்தலை, இது பதப்படுத்திருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதை தொட்டால் உடஞ்சிரும், அதை தொட்டால் உடையாது. ரெண்டுமே நிலக்கரி தான். இது பாருங்கள், தண்ணியில் வாட்டரில் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நிலக்கரி தான். தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே தண்ணி போட்டு அது நிலக்கரை வச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க, சேமித்து வச்சுருக்காங்க. கரைஞ்சி போகாமல் இருக்க வேண்டி கூலிங்கில் தான் வச்சுருக்காங்க. வரிசையாக வச்சுருக்காங்க. ஒரு பேலை மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது மான் கண்காட்சி, மான் ஜூவும் இருக்குது. அங்கே நிறையா மான் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி கருத்து சொல்லுங்கள்.